ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமே, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை உயர்த்தும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாயினால் அறிக்கையிட்டு சொல்வது அது மிகுந்த பாக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார், மகிழுகிறார், நம்முடைய நாமத்தை விளங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சபையின் சார்பாக, போதகர் மூப்பருடைய சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தைரியமாக சொல்லலாம், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கண்களில் தயவு பெற்ற ஜனமாக இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிப்பார். அவரை மாத்திரம் நோக்கி இந்த நேரத்தில் பார்ப்போம். ஆண்டவருக்குரிய மகா பரிசுத்தமான நேரம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நேரம், ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்க விரும்புகிற நேரம். இந்த மூன்று நோக்கங்களையும் மனதில் கொண்டவர்களாய் அவரை மாத்திரம், அவரையே சிந்தித்து கொண்டு ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. சத்தத்தை வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகள். ஹல்லேலூயா. அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கணும். ஆண்டவர் பேசுகிற பொழுது அமைதியாய் கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் தூங்கக்கூடாது. துதிக்கிற நேரத்தில் நம்முடைய சிந்தைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய சத்தம் ஆண்டவருக்கு தேவை. நமக்கு அவர் ஜீவனை தந்திருக்கிறது அதற்கு தான். நம்ம இந்த நாளில் சுகத்தோடு பலத்தோடு கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறது அதற்கு தான். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக பிதாவே, பரிசுத்தம் உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்படி நாம மகிமைக்காக எங்களை தெரிந்து கொண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்தும்படிக்கு, உம்மை துதிக்கும்படிக்கு, உம்மை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்ற அந்த கூட்டத்திற்குள் எங்களை வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவர், நீர் மாத்திரம் மகிமைக்குரியவர், நீர் மாத்திரம் கனத்திற்குரியவர், நீர் மாத்திரமே என்றென்றைக்கும் உயர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை இந்நாள் மட்டும் கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பன், வரப்போகிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன்? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்ளுவேன். அவர் நம்மை ரட்சித்தது நிமித்தமாக, ரட்சிப்பு நிமித்தமாக, தேவ கிருபை நிமித்தமாக நாம் பெற்ற நன்மைகள் ஏராளம். கரங்களை உயர்த்தி எங்களுக்கு நீர் பாராட்டின ஈக பர நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. சுக பல ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே தகப்பனாக தோளில் சுமந்து வருகிற அன்புக்காக நன்றி. தாயாக எங்களோடு கொடுத்து தேற்றுகிறதற்காக நன்றி. எங்களோடு பேசுகிற, உறவாடுகிற நல்ல தெய்வமாய் எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை தெரிந்து கொண்டதற்காக, சந்ததிகளை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு தந்த சுக பல ஜீவனுக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. வயதானவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும், சபையாருக்கும் அருளின எல்லா ஈவுகளுக்காக, நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறீர். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதிக்கும்படிக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அருளி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, வேதம் சொல்லுகிறது, நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஹல்லேலூயா.
ஓ ஹalleluya. நம்மை தாங்கி ஏந்தி விழுந்து போகிற சூழ்நிலைகளில் எல்லாம் கிருபாதார பலி நமக்காக பேசுகிறது. அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. ஹalleluya. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹalleluya. விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அந்த தைரியத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறப்பா. ஒரு விசை கழுவும், ஒரு விசை நிலை நிறுத்தும். ஓ ஸ்தோத்திரப்பா. உண்மையுள்ள ஒரு ஆராதனை செய்யணும்ப்பா. ஓ ஹalleluya. நீங்க எங்களோடு பேசுவதற்கு, நீர் எங்களோடு இடைபடுவதற்கு ஆண்டவரே எந்த தடையும் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஒரு உணர்வுள்ள இருதயத்தால் எங்களை நிரப்புவீராக என்று வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஓ இன்றைய நாள் எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற நாள். ஹalleluya. உருவாக்குகிற நாளாயிருக்கிறது, இன்னும் பரிசுத்தப்படுத்துகிற நாளாயிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, இரத்தத்திற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நிலைநிறுத்தும் நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்துவீராக என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையின் எல்லா பணிமுட்டுகளையும் செய்தி பகுதிகளையும் கர்த்தர் வெளிப்படுவீராக, கர்த்தர் இடைபடுவீராக. ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை நினைவு கூர்ந்து சந்திப்பீராக. ஒரு வார்த்தையாவது என்னோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைபடும் ஆண்டவரே. ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது எபேசியரிலே, முன்னே நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாய் வாழ்ந்தோம், இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஹalleluya. நினைக்க வேண்டும். ஹalleluya. ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்று பார்த்தோம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தூரமாய் இருந்தோம், இப்போ சமீபமானோம். எபிரேயர் ஆக்கியோன் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், பல காரியங்களை 12வது அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்கள் எழுதுகிறார். அதில் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திலே நம்மை சேர்த்திருக்கிறார். ஏதோ இங்க மாத்திரம் அல்ல. ஹalleluya. இந்த நாள் நம்ம கூடியிருக்கிறது, நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓ என்னுடைய பிள்ளைகள் வந்து கூடி ஆராதிக்கிறார்கள் என்று ஆண்டவர் மகிழ்ச்சியாயிருக்கிற நாள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. புது உடன்படிக்கையின் ரத்தம் நமக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த இடத்திலே வந்து நாம் இருக்கிறோம். ஹalleluya. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிற அந்த தேவனுடைய இரக்கத்திற்கு கீழாய் வந்திருக்கிறோம். ஹalleluya. எவ்வளவு பாக்கியமானவர்கள். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளோடு, பக்தர்களோடு ஆண்டவர் இணைந்து மகிமைப்படுகிறார். அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. ஹalleluya. ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. பக்தருடன்
சபை அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை வந்ததினால் நாம் பலன் அடைந்தோம். ஆமென். அவருடைய இரத்தத்தின் தைரியம் நம்மை பலப்படுத்தினது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குமாரர்கள் குடும்பங்கள் சொல்வதாக என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் ஆசாரியருடைய குடும்பங்கள் இன்றைக்கு பிரதான ஆசாரியருடைய குடும்பங்களாயிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. புது கிருபையின் பலனை பெற்ற பொழுது நாம் தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி பலப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார் என்று. ஹல்லேலூயா. எனது கூட
முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றின ஆண்டவர். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரங்களில் எல்லாரும் சொல்லலாம், கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் நமக்காக. ஹல்லேலூயா. இதுவரை அப்படித்தான் யாருக்கு செய்கிறார்? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாதே என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையும் மீட்டெடுக்கிற மீட்பர் நமக்கு உண்டு, பயப்படாதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த அவர் சின்ன பூச்சிக்கு பெரிய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் சர்வ உலகத்தையும் தம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறார். எல்லாம் சரி, அதற்கு மேலாக ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனை நம்ம மேல வச்சிருக்கார். ஹல்லேலூயா. அவர் இரத்த பாதுகாவல் உண்டு. கர்த்தர் நல்லவர், நாம் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அவர் ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். வெளியில மாத்திரம் இல்ல, உள்ளார்ந்த பாதுகாப்பும் நமக்கு உண்டு. ஆவி ஆத்துமா சரீரத்திலே நமக்கு விடுதலையையும் ஜெயத்தையும் வாக்கு பண்ணி இருக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. ஆமென். மகிமைப்படுத்திடுவார்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். உலகத்தில் எவ்வளோ பாதுகாப்பு வைக்க ஒன்றும் இல்லை. ஒய் பாதுகாப்பு, இசட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் போடுறான், ஒன்றும் இல்லை. அவர் நம்முடைய பலத்தாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கென்று வாக்குத்தத்தங்களை அருளி அவைகளை நிறைவேற்றி நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றுவதற்கென்று காலங்களை வைத்திருக்கிறார். அதில் நம்மை பழக்குவிக்கிறார், நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது. நமக்காக கிரியை செய்கிற, வேலை செய்கிற தெய்வம் நமக்கு உண்டு. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தியத்தை போதித்து வாக்குத்தத்தங்களை நம்மை உறுதிப்படுத்தி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
ஹalleluya. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தெய்வம், அதை ஒரு நாளும் மறந்து போகிற தெய்வம் அல்ல. நம்முடைய உண்மையினால் அல்ல, அவருடைய கிருபையினால் அதை நிறைவேற்றுகிற தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்நாள் மட்டும் நீ செய்த நன்மைகள் ஏராளம். 1000 நாவுகள் இருந்தாலும் அவைகளை சொல்லி முடியாது. ஹalleluya. அனுதினமும் உம்முடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்கிறதற்காக, நன்மைகளால் எங்களை போஷிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேங்க்யூ லார்ட். நன்றி நிறைந்த இருதயத்தோடு எபனேசர், இம்மானுவேல் நாம் தெய்வம், இதுவரைக்கும் ஒவ்வொரு அடியையும் உறுதிப்படுத்தினவர் கரம் பிடித்து கூடவே வருகிறார். கரம் பிடித்து கூடவே வருகிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உலவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெறும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே.
மடிந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை ஆண்டவர். ஹல்லேலூயா. உடைய அன்பு எவ்வளவு பெரியது, உடைய தயவுகள் காருண்யங்கள் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னபடியே உடைய தயையெல்லாம் எங்களுக்கு முன்பாக நடத்துகிறதற்காக நன்றி. உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை, உம்மை போல எங்களை நடத்த ஒருவரும் இல்லை. உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய வழிகளில் உம்முடைய வார்த்தைகளில் நடத்தப்படும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சகல சத்தியத்திலும் எங்களை நடத்துகிறவர் நடத்துவீராக. உம்மை போல் ஒரு நல்ல தேவன் இல்லை. நீர் எங்கள் மறைவிடம், எங்கள் உறைவிடமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் எங்கள் நல்ல வழிகாட்டியாயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மேல் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீர். இந்த விசுவாசத்தில் ஓட கிருபை செய்வீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. போலெந்தைவனை அருளியோரே அங்கில் அல்லாதே வேறே
நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திர, மகிமைக்குரியவர். தகுதியில்லாத எங்களை நீர் மீட்டுக்கொண்டு வழிகளில் நிறுத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சித்தம் கொண்டு சபையாக பணிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிற்கிற வேளைகளிலே முதல் ஆராதனையில் ஜெபித்தோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மத்திய கிழக்கு பிராந்தியங்களில் நடந்து கொண்டிருக்கிற வேளை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் பரிபூர்ண சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ளவர்களே, அவரை நோக்கி பார்ப்போம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அருளும் என்று கேட்போம். நல்ல பிதாவே, உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றவரே. ஓ ஃபாதர், நம்முடைய வலக்கரம் பராக்கிரமம் உள்ளது. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், அழிவுகளை நாசங்களை விரும்பாத ஆண்டவர், கிருபையுள்ள தெய்வம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் இருக்கிற யுத்த காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. இது நிமித்தம் இருக்கிற பாதிப்புகளில் இருந்து ஜனங்களை எல்லாம் விடுவிப்பீராக. தேவ சமாதானம் இந்த பகுதிகளை ஆளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ பிரசன்னம் கடந்து வரும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். சத்துனுடைய கிரியைகள் தந்திரங்கள் நிர்மூலமாவதாக. எல்லா உமக்கு எதிரான கிரியைகளும் என் ஆண்டவர் மடங்கடிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஓ ஜாதிகளுக்குள் உயர்ந்திருக்கிறவர், ராஜ்யங்களிலே உயர்ந்திருக்கிறவர், தம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டு கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். நீங்கள் கவனத்தில் கொண்டு எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கடந்த நாட்களில், கடந்த வாரத்தில் நமக்கு செயின் பிரேயர் நடைபெற்றது. 232 பேர் பங்கு பெற தேவன் கிருபை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வேண்டதாக நம்முடைய சபையில் இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு முடிந்த நேரங்களை நீங்கள் இந்த செயின் ப்ரேயர் டைமில் கொடுத்து அதில் நீங்கள் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நேற்று தினம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தது. 54 பேர் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தர் நல்லவர். ஆமென். வாகன வசதிகள் இருக்கிறது, அதை பயன்படுத்தி நீங்கள் கடந்து வந்து உபவாச ஜெபங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. சண்டே ஸ்கூல் இதுதான், இந்த வாரம்தான் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கென்று நடைபெறும் கடைசி சண்டே ஸ்கூல். இதற்கப்புறம் நமக்கு சம்மர் வெக்கேஷன் இருக்கும். 31ஆம் தேதி 8வது மாதத்தில், ஆகஸ்ட் 31ஆம் தேதி ரீஓப்பனிங் சண்டே ஸ்கூல் இருக்கும். ஆகவே அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே தினத்திலும் யூத் நமக்கு ரீஓப்பனிங் இருக்கும். யூத்துக்கு இன்றைக்கு தான் கடைசி யூத் மீட்டிங்காக இருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். இந்த கோடை விடுமுறையை ஒற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கென்று சிலர் ஊருக்கு சிலர் இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கும் விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது.
கூட்டத்தின் முடிவில் நமக்கு பாரிஷ் ஹாலில் 11 மணிக்கு ஃபெலோஷிப் டைம் இருக்கிறது. அதை பயன்படுத்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. வருகிற வியாழக்கிழமை வழக்கமான ஜெபமாக இல்லாமல் அது நைட் ப்ரேயராக இருக்கிறபடினால 8 மணிக்கு அந்த ஆராதனைகள் ஆரம்பிக்கப்படும். வழக்கமாக 8:30 மணிக்கு இருக்கும். ஆனால் இந்த வருகிற வியாழக்கிழமை நமக்கு 8 மணிக்கு அந்த இரவு ஆராதனை நைட் ப்ரேயராக இருக்கும். ஆகவே நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உற்சாகப்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நமக்கு வழக்கமாக 6:45 9 மணிக்குமாக 2 ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களிலே நாம் சேகரிக்கப்படும் ஆஃபரிங்ஸ் நவஜீவ மண்டல் சில்ட்ரன் ஹோமுக்காக அது சேகரிக்கப்படுகிறது. உற்சாகமாய் கொடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னும் உற்சாகமாய் கொடுக்க நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எம்ஜேவியில் ஜெப விண்ணப்பங்களை இணைக்கவோ இல்லை மாற்றி அமைக்கவோ நீங்கள் விருப்பப்பட்டால் பிரதர் பிரபாகரன் டேனியலை நீங்கள் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு கோடை விடுமுறை நாட்கள் ஆரம்பிக்க இருக்கிறபடினால நிறைய பேர் ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே ஊருக்கு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் எழுந்து நிற்கும் பொழுது உங்களுக்காக ஒரு பிரத்யேக ஜெபத்தை இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுப்போமாக. எழுந்து நில்லுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அநேகர் ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், கர்த்தர் இவருடைய வழி பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த கோடை விடுமுறை நாட்களை ஒட்டி ஆண்டவரே இவர்கள் பிரயாணம் பண்ண இருக்கிறார்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு, இரக்கம், தயவு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வழி பிரயாணங்களில் காணப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுகமாய் சென்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஊரில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறார்கள் என்ற சுகநல செய்திகளை கேள்விப்படவும், உறவினர்களை சந்தித்தார்கள் என்ற சுகநல செய்திகளை கேள்விப்படவும் தேவன் கிருபை தாருங்க. ஆண்டவரே கர்த்தருடைய கரமை இவர்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். திரும்பமாக எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் நாளுக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நன்மையை வாய்க்க செய்யுங்க. கர்த்தர் கிருபையை வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வழி பிரயாணங்களில் கர்த்தருடைய கரம் முன்னும் பின்னுமாக காவல் சென்று ஆண்டவரை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிற ராஜா. கிருபை சூழ்ந்து கொள்வதாக. எல்லா துதி கன மகிமை தேவனூர் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன். ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அநேக வருஷங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 43 ஆண்டுகள் இந்த ஸ்தலத்தில் தேவனை ஆராதிக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பதாக, சபைக்கு முன்பதாக உண்மையாய் உத்தமமாய் கொடுக்கும் காரியங்களை தேவன் பார்த்து பயன்படுத்த தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்கு இது வாடகை வீடு. ஆமேன். ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாடகை வீடு. ஸ்தோத்திரம். ஏன்னா எப்போ ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. ஆனால் எனக்கு என்ன தனிப்பட்ட நிலையில் எனக்கு எப்படி சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குதோ, அதே போல் இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு சொந்த இடத்தை வாங்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆனால் நமக்கு பின்பதாக பல சந்ததிகள் இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கும் ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். அந்த வாஞ்சையும் அந்த தாகத்தையும் விட்டுறாதீங்க. ஏன்னா ஸ்தோத்திரம், நமக்கு வளர்ச்சிகள் இருக்கும் பொழுது தரிசனத்தை விடாத படி நம்ம அதை உறுதியாய் பிடித்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். அது ஒரு நாள் விட்டுறாதீங்க. இப்போ பக்கத்தில் கரங்களை பிடித்து கொண்டு ஒரு ஊக்கமான ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். இந்த நெருக்கடியான நேரங்களில் கர்த்தர் நமக்கு விசாலத்தை உண்டு பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய கையின் பிரயாசங்களை அறிந்திருக்கிற தெய்வம், இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆலயத்தில் நாங்கள் ஆண்டவரே 43 ஆண்டுகள் ஆராதிக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அநேக ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் எங்களை நன்மையாய் பிரயோஜனமாய் ஆண்டவரே நன்மையின் பாத்திரமாய் கர்த்தர் எங்களை பயன்படுத்தினீங்க அப்பா. ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கும் அந்த ஆண்டவரே சுதந்திரமான இடத்தை நாங்கள் சுதந்திரிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா. ஆண்டவரே நெருக்கடி வரும் பொழுது நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமே அப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் மன்றாட்டுகளுக்கு கர்த்தர் செவி சாய்க்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தெய்வம், வாக்கு கொடுத்திருக்கிறீர், வாக்கில் வல்லவர், உண்மையுள்ள தெய்வமாய் எங்களை நடத்த நீர் போதுமானவரப்பா. ஆண்டவரே உம்மை இன்னும் விடுதலையோடு, இன்னும் சுயாதீனத்தோடு, ஆண்டவரே ஹல்லேலூயா, திறந்த மனதோடு உம்மை ஆராதிக்கும் அந்த இல்லத்தை கர்த்தர் எங்களுக்கு தாருங்கப்பா. அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே அதிகாரிகளோடு பேசுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உயர் அதிகாரிகளோடு பேசுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே கிருபையாய் 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 எங்கள் மீது, இந்த சபையின் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் திறக்கும் நல்ல வாசல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஒருவரும் பூட்ட முடியாத வாசல்களை கர்த்தர் திறப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் அற்புதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முயற்சிகளை அறிந்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, கர்த்தர் அதன் பலனை ஈந்தலும்படியாக ஜெபிக்கிற ராஜா. கிருபை சூழ்ந்து கொள்வதாக. எல்லா துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உஷ்ண நாட்களில் தண்ணீர் குடித்து நீங்கள் சுகத்தோடு காணப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். ஏறெடுத்த காணிக்கைகளுக்காகவும் தேவ வார்த்தைக்காகவும் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போமாக. கண்களை மூடினவர்களாக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். தேவன் இந்த நேரத்தில் நம்மோடு இடைப்படும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் ஜெபத்தில் காத்திருப்போம். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது சகோதரர் பென்னி அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். சமூகத்தில் உடைய பிள்ளைகளாக இருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவ ஆவியானவர் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய நாமம் இங்கே மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பெல்லனடைய செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ வார்த்தை எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்கள் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை இடைப்பட்டு எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காய், உருவாக்குகிறதற்காய், எங்களை தகுதிப்படுத்துறதற்காய், எங்களை பக்குவப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் நாங்கள் ஒரு திறந்த மனதோடு உடைய சமூகத்தில் இருக்கிறோம். தேவன் தாமே எங்களை நீங்கள் இடைப்பட்டு நிலைநிறுத்துறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. தேவ ஆவியானுடைய தொடுதலோடு இங்கே இந்த செல்ல தேவன் கிருபை பாராட்டுங்க. சகல்ட்டு நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தை. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே, இந்த 2வது ஆராதனையிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் பாராட்டிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்ஸ்க்கும் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆர்வத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருக்கு பரிசுத்தமாக, பிரியமாக நாம் வாழ வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தை நாம் ஆசீர்வாதமாக நடத்த வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அப்படி தானே வந்திருக்கோம்? இல்லை அப்படிலாம் வரல பதில், நான் சும்மா தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு இல்லை. நம்ம அப்படித்தான் ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். அது ஃபஸ்ட் ஸ்டெப். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம இல்லை நிச்சயமாக அப்படி தான் இருக்கணும்னா நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும், நாம் தியானிக்கணும், வேத வசனங்களை நம்ம தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தோடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஊழியத்தை செய்ய வேண்டும், நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பத்தோடு நேரம் செலவு பண்ண வேண்டும். இப்படிலாம் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இது முடிகிறதா? என்ன ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க? இல்லை, ரொம்ப ஒரு கடினமான கேள்வியா? முடிகிறது இல்லை. ஏனென்றால் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற அநேக நடைமுறை சவால்கள், பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் உண்டு. 3rd ஸ்டெப்பு போலாம். நடைமுறை சவால்கள் உண்டு. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் என்னை பாரப்படுத்தின ஒரு காரியம், நமது காலத்தின் நடைமுறை சவால்கள். நமது காலத்தின் நடைமுறை சவால்கள், த
practical challenges of our life, our time. The practical challenges of our time என்கிற தலைப்பிலே ஒரு 10க்கு மேற்பட்ட காரியத்தை நான் தியானித்தேன். ஆனால் நேரத்தின் அருமை கருதி ஒரு 4 முக்கியமான கீ சேலஞ்சஸ் என்ன என்பதை தியானித்து முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி திறந்த மனதோடு நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். மூர்க்க குணம் கோபம் லோகம் சிற்றின்பமும் மோகயக்கமானதை மூர்க்க குணம் கோபம் லோக சிற்றின்பமும் மோகயக்கமானதை தாக்கியான் தடுமாறி தயங்கிடும் வேளையில் தற்பரா காத்தருள்வார். தாங்கியான் தடுமாறி தயங்கிடும் வேளையில் தற்பரா காத்தருள்வார். தெய்வன் பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தே. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். நமது காலத்தின் நடைமுறை சவால்கள், த பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் ஆஃப் அவர் டைம் என்கிற தலைப்பிலே 4 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, சமூக சூழலிலிருந்து எழும் சவால்கள். சமூக சூழலிலிருந்து எழும் சவால்கள், challenges arising from the social environment. Challenges arising from the social environment. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு chapter 3 verses 1 to 5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இடங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. In the last days perilous times will come. In the last days perilous times will come. For men will be lovers of themselves, lovers of money, proud, disobedient to parents. நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அர்த்தம் என்ன? காலங்கள் கொடிதாக இருக்கிறதா? அல்லது இந்த காலத்திலே வாழுகிற மனிதர்கள் தேவனற்றவர்களாக, தீமை நிறைந்தவர்களாக,
கொடுமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்களா? என்ன சொல்லப்பட்டதுங்க? மனிதர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள். கடைசி காலங்களிலே, இந்த நாட்களிலே மனிதர்கள் தீமை நிறைந்தவர்களாக, கொடுமை நிறைந்தவர்களாக, அக்கிரமம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை நாம் வாசித்தோம். பிரதர்ஸ் மீட்டிங்கில் லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், அதில் நேர்மையாக வாழுவதற்கு எதிராக நிலவும் குடும்ப சமூக சூழல் ஒரு பியூட்டிஃபுல் டைட்டில் அவங்க ரெடி பண்ணி, நான் வெஸ்லி ரஸ்கின், தம்பி ஆல்வின் எல்லாம் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணோம். இந்த இடத்துல 19 வகையான இயல்புகளை, அந்த கொடுமையான தீமையான இயல்புகளை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறார். 19 கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் தொடங்கும் போது lovers of themselves, மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள்? தற்பிரியராயிருப்பார்கள். அவர்கள் தேவனற்றவர்களாக இருப்பார்கள், தேவனுக்கு நேசிக்காதவர்களாக இருப்பார்கள், தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருப்பார்கள். தங்களை மட்டுமே முன்னிறுத்தி மையப்படுத்தி தங்களுடைய விருப்பம், தங்களுடைய இச்சை, தங்களுடைய காரியங்கள் என்பதனை முதன்மைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைந்த ஒரு சமூகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, பேலன்ஸ்டா ஒரு சமநிலையிலே நம்ம எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். எல்லா நண்பர்களும் அப்படி அல்ல, நம்முடைய ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லா கொலீக்ஸும் அப்படி இல்லை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அப்படி அல்ல. நம்மை நேசிக்கிறவர்கள் உண்டு, நமக்கு உதவி செய்கிறவர்கள் உண்டு, நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவான ஒரு நிலைமை. பொதுவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் செல்ஃப் சென்டர்டாக, தங்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழுகிற மனிதர்களாக இருக்கிறதுனால அந்த 18 இயல்புகளும் அதனால வருதான். நீங்க வீட்டில் சென்று ஒரு ஸ்பெஷல் மெடிடேஷன் பண்ணி பாருங்க. அந்த 18 19 அந்த 18 அதனுடைய விளைவு தான். இன்னைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? படிக்கணும், படிக்கிறதுல என்ன பண்ணணும்? ஏதாவது கொடுத்து எடுத்து நல்ல மார்க்கு எடுத்துடணும். அப்புறம் வேலைக்கு சேர்ந்தா வேலையில் யாரையா பிடிச்சி எடுத்து காக்கா பிடிச்சி அது பண்ணி இது பண்ணி அவரை போட்டு கொடுத்து இவரை போட்டு கொடுத்து இவரை கீழே தள்ளி அங்கே மேலே வந்துடணும். சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும். நேர்மையால சம்பாதிக்கணும் அவசியம், சம்பாதிக்கணும், உல்லாசமாக இருக்கணும். நான் என்னுடைய குடும்பம் சில இடங்கள் அது கூட இல்லை, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய இச்சை, அதை தான் முன்னிலைப்படுத்துகிற மனிதர்கள் நிறைந்த நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் மேகாலயாவில் ஒரு தேனிலவுக்கு சென்ற ஒரு பெண், அந்த பெண் தன்னுடைய கணவனை கொல்லுவதற்காக தன் நேசித்த ஒருவரோடு அவருடைய நண்பர்கள் துணையாக கொலை செய்து விட்டார் என்ற செய்தியை நான் வாசித்த பொழுது எனக்கு வேதனை, ஆதங்கம், ஆத்திரம் எல்லாவற்றையும் தாண்டி என் மனதில் வந்தது ஒரு ஆச்சரியம், ஒரு ஷாக். எப்படி ஒரு பெண்மணியால் இப்படிப்பட்ட இந்த இப்படி நிகழ்த்த முடியும்? ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வன்முறை என்று சொன்ன உடனே நம்ம டிராவல் பண்ணி தேசங்களிலே நடக்கிற அந்த காரியங்களை மட்டும்தான் நம்ம யோசிப்போம். இல்லை, இன்னைக்கு குடும்பங்களிலே நிகழ்த்தப்படுகிற டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அதை டச் பண்ணல. இப்படிப்பட்ட வன்முறைகள் பெருக்கெடுத்து ஓடுகிற இந்த நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாவது, நேர்மையாவது, நீதியாவது, நன்றி அறிதலாவது, அப்பா அம்மாவது, அப்பா நம்ம லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். அவ்வளோதான். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி என்ஜாய் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குங்க? நம்ம பாட்டுக்கு இருப்போமா,
இல்லை. வேதம் எச்சரிக்கிறது. எண்ணாகமம் 11:4 வாசிங்க. நம்பர்ஸ் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? திருப்பி ஒரு தடவை வாசிங்க பதர். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அவர்கள் இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் என்னானாங்க? இச்சை உள்ளவர்களானார்கள். கண்டேஜியஸ் டிசீஸ், அது தொற்று வியாதி. நம்ம பழகுறவங்க, எப்பா பார், நீ சர்ச்சுக்கு போ, வர்ஷிப் அட்டன் பண்ணு, சண்டே மார்னிங் போ, பிரசங்கம் கேட்டியா, அதோடு அங்கே விட்டுட்டு வந்துடு. அது ஒரு தனி கம்பார்ட்மெண்ட், அது சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம்னா, ஆஃபீஸுக்கு வந்துட்டோம்னா, வீட்டுக்கு வந்துட்டோம்னா, ஃபேமிலியில் வந்துட்டோம்னா, உலக நடைமுறை அந்த ஞானத்தோடு நடக்கணும். அது செக்யுலர் கம்பார்ட்மெண்ட். அதை இதையும் போட்டு என்ன செய்யக்கூடாது, குழப்பக்கூடாதுன்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி கிடையாது. நம்ம எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று போல இருக்கணும். அப்பா சும்மா தானே ரூம்ல இருக்க, போர் அடிச்சுட்டு தானே இருக்க. நீ டிவியும் பார்க்க மாட்ட, நீ வேற எதுவும் பார்க்க மாட்ட. உனக்கு ஒன்று சர்ச்சி அல்லது பிரேயர் சர்ச், எங்க கூட வா, கொஞ்சம் உலகத்தை தெரிஞ்சுக்கப்பா. நீ என்ன உன்னை குடிக்கவா சொல்றோம்? நாங்க பண்ணும்போது நீ ஒரு பெப்சியை குடி, அல்லது ஆபத்து இல்லாத வேற ஒரு பானத்தை நீ என்ன செய்யலாம், குடிக்கலாம். என்ன ஆயிர போது? இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பில்லை அப்படின்னு சொல்லுகிற மனிதர்கள் நிறைந்த உலகத்தில் தான். 1 ராஜாக்கள் 11:4 வாசிங்க. 1 ராஜாக்கள் 11:4. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள். நம்முடைய நண்பர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், ஒருவேளை நம்முடைய உறவினர்கள் நம்மை தவறான வழியிலே நடத்தும்படி நம்மை ஆலோசனை சொல்லுவார்கள், அழுத்தம் கொடுப்பார்கள். நாம சவால் நிறைந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், நான் கன்சல்டிங் பண்ணுற கம்பெனியில், அவர் மாத்தமோ சர்ச்சுக்கு போகிறவர், நல்ல காட் ஃபியரிங் பர்சன், நல்ல காட் ஃபியரிங். நாங்கள் 2 பேரும் போனோன்னா, நான் வீக்லி ஒன்ஸ் தான் அவங்க விசிட் போவேன். அங்கே போனோன்னா கொஞ்சம் நேரம் நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, இந்த டெக்னிக்கல் மேட்டர்ஸு அதெல்லாம் முடித்த பிறகு நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம். ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸு, சர்ச்சு, அது இதுன்னு பேசிகிட்டு இருப்போம். அவருடைய அப்ரோச் இப்போ நான் பார்க்குறேன், அவர் மேலே உயர்ந்துட்டார். இப்போ அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆகி இப்போ ஆப்ரேஷன் போயிட்டார். அவருடைய வாயில் இப்போ பேசும்போதெல்லாம் சர்வசாதாரணமாக கெட்டவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். ஏன்னா எனக்கு தெரியும் 15 வருஷமா சர்வசாதாரணமாக கெட்டவத்தை பேசுகிறாரு. அது கூட எனக்கு ரொம்ப இதாக தெரியல. அவர் மற்றவங்களை ட்ரீட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், ஒரு கைண்டாக, ஒரு லவ்விங்காக ட்ரீட் பண்ணதில் இப்போ மாறிட்டு. ஏன்னா அங்கே இருக்கிற சீனியர் மேனேஜர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஆளுங்களில் ட்ரீட் பண்ணுறதெல்லாம் சும்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தட்டி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நாள் என்ன செய்யாது, வேலை நடக்காது. கொஞ்சம் என்ன செய்யணும், அக்ரஸிவாக இருந்தால் தான் காரியம் நடக்குன்னு சொல்லும்போது இவரே மாறிடுறார். இன்னைக்கு வயது சென்றவர்கள் என்றாலும் சரி, யங்ஸ்டர்ஸும் சரி, நாம் யாரோடு பழகுகிறோம், அவர்கள் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்கள், எந்த பாதையிலே நம்மை நடத்துகிறார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள நான் அன்பாய் கேட்கிறேன். 2 தீமோத்தேயு 3:5 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:5.
தேவபக்தி 2 Timothy 3:5. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு இப்படிப்பட்ட இது 5வது வசனம். ஆனா நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்த அந்த எல்லா கேரக்டர்ஸ் குணாதிசயங்கள் உள்ள இவர்களை விட்டு நீ என்ன செய்யணும்? விலகணும். அப்படி நம்மள ஒரு ஃப்ரெண்டு நடத்தினார்னா அவரை விட்டு விலகணும். அப்ப நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாமா, ரிலேட்டிவ்ஸ் வேண்டாமா, கலீக்ஸ் வேண்டாம். ஆனால் அவங்க தவறான வழியில் உங்களை என்னை நடத்தினார்கள் என்றால், நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்கிற விதத்தில், நம்முடைய நேர்மையை குறைக்கிற விதத்தில் அவர்கள் நடந்தார்கள் என்றால், அல்லது நடத்தினார்கள் என்றால், அல்லது வழிகாட்டினார்கள் என்றால், அவங்களோட நினைச்சேனோ விலகணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ரோமன் சாப்டர் 12 1-2, ரோமர் 12 1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று அங்க 3 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறு ரூபமாகுங்கள். சிம்பிளா எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியா எளிமையா சொல்லனா, இந்த உலகத்தின் அந்த காரியங்களை, அந்த பேட்டர்ன், அவங்க சொல்ற ஆலோசனை விட்டுட்டு நம்ம யாரை படிக்கணும்? ஆண்டவரை படிக்கணும். அவரோடு உறவாடணும். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வதாக நாம் சந்திக்கிற சவால்கள் தொழில்நுட்ப மற்றும் ஊடக சூழலிலிருந்து எழும் சவால்கள். தொழில்நுட்பம் மற்றும் ஊடக சூழலிலிருந்து எழும் சவால்கள். Challenges arising from the technological and media environment. Challenges arising from the technological and media environment. நாங்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சும்மா தெருவில் விளையாண்டுட்டு இருப்போம். கபடி விளையாடுவோம், குச்சிக்கம்பு விளையாடுவோம், இப்படி தான். ஒரே ஒரு ரேடியோ, சின்ன ரேடியோ, அந்த ரேடியோ தான் இருந்தது. அந்த ரேடியோ தான் அப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆல் இண்டியா ரேடியோ, மாநில செய்திகள் அப்படின்லாம் அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு. ரூபவாகினின்னு ஒரு டிவி, ஒரு மாதிரி ப்ளூ கலரில் அலையாக வரும். அது ஒன்றும் தெரியாது, ஆனால் அதை பார்த்து என்னடா உள்ள யாரா இது பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடுகளில் டெலஃபோன் வந்துச்சு. ஆஃபீஸஸ்லாம் இருந்திருக்கலாம், வீடுகளில் டெலஃபோன் வந்துச்சு. அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பெரிய ரூமில் இருந்ததெல்லாம் வீட்டுக்கு வந்தது. பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்த உடனே இன்டர்நெட், வலைத்தளம் வந்தது, இன்டர்நெட் வந்துச்சு. அப்புறம் ஃபோன் வந்து மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் வந்தது. அப்போ ஆரம்ப நாட்களில் ஒரு நோக்கியா ஃபோன் மாதிரி சின்ன ஃபோன் இருக்கும். அதான் கிட்டத்தட்ட எல்லாரும் வச்சுருப்பாங்க. அதில் பேசலாம், அதோட நின்றுருக்கலாம். அதில் திருப்பி கொண்டு வந்து போட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் வந்த பிறகு இன்னைக்கு அதில் இன்டர்நெட் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, பேங்க் அக்கவுண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. சுருக்கமாக சொன்னால் நம்ம வாழ்க்கையே இப்போ எதில் இருக்குது? அதில் தான் நம்ம வச்சிருக்கோம். நன்மைகள் இருக்கு. இன்னைக்கு கம்யூனிகேஷன், தொடர்பு, அமிஞ்சிக்கரையிலிருந்து அட்லாண்டா வர டக்குன்னு என்ன செய்யலாம்? தொடர்பு கொள்ளலாம். இங்கே பர்த்டே பார்ட்டி நடத்தி உடனே அந்த ஃபோட்டோஸ் என்ன செய்யலாம்? வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுறலாம். இன்ஃபர்மேஷன், தகவல் பரிமாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எஜுகேஷன், கல்வி, யூடியூப், யங்ஸ்டர்ஸ்லாம் தெரியும். யூடியூப்பில் எத்தனையோ கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் ஆர் அவைலபிள். நான்லாம் வந்து மாஸ்டர்ஸே நான் வந்து ஆன்லைனில் படித்தேன். ஸோ அதனால் நான் அது எதிராக பேசக்கூடாது. இன்னைக்கு ஊழியத்திற்கு பயன்படுகிறது டெக்னாலஜி, சோஷியல் மீடியா. நம்ம சர்ச்சில் பாஸ்டர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா உடனே வாட்ஸ்அப்பில் போட்டால் எல்லாரும் அங்கே, அல்லது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேச முடியாது. இன்னைக்கு சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். நான் லாஸ்ட் வீக்கு லா கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணேன். அங்கே சொன்னாங்க லாயர்ஸ் எல்லாம் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. 30,000 30,000 பக்கங்கள்
அந்த டாக்குமெண்ட்டை உள்ளே தள்ளிட்டு அந்த சம்மரியை வந்து ஒரு செகண்டில் எடுத்து வெளியே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். நல்லது நடந்திருக்கிறது. ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் வேகமாய் வளர்ந்து வருகிறது. இன்னைக்கு உலகத்தில் ஏப்ரல் 2025 2025 ஏப்ரல் மாதத்தில் எடுக்கப்பட்ட சர்வேயின்படி 5.24 பில்லியன் பீப்புள், 5.24 1 பில்லியன் 100 கோடி, 64% மக்கள், உலக மக்கள் தொகையில் 64% மக்கள் சமூக வலைத்தளங்களை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. அதில் யூத் 15 to 24 இயர்ஸ் வந்து 80%, more than 80%. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நம்ம எவ்வளோ நேரம் செலவு பண்ணுவோம் சோஷியல் மீடியாவில்? ஒரு ஆவரேஜாக நீங்கள் சொல்கிறோம், நானும் இல்லை, ஒரு ஆவரேஜாக. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஒருத்தர் கரெக்டாக சொன்னார், அவர் இப்போ வாய் திறக்கக்கூடாது, அவர் இருக்கார், அதனால் ஒரு ஆவரேஜா எவ்வளோ? 1 hour 8 hours இருக்காது. ஆவரேஜ் நான் சொல்கிறேன். சோஷியல் மீடியா 5 hours. ஓகே, பாஸ்டர் வேற இன்டர்பிரேஷன் சொல்கிறாங்க. 2 hours 21 minutes. 2 hours 21 ஆவரேஜாக சொல்கிறது. நன்மைகள் உண்டு, வளர்ந்து வருகிறது. தீமைகள் இருக்கா? இருக்கு. ஹெல்த் இம்பாக்ட்ஸ் இருக்கா? இருக்கிறது. இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டு நம்ம போய் சாப்பிட உட்காந்து அந்த இதை கொண்டு வைக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோ எங்கே போயிடுது? இப்போ ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போயிடுது. உடனே அது லைக் வந்துன்னா நமக்கு என்ன ஆகுது? ஒரு சந்தோஷம். ஹார்மோன் எஃபெக்ட். அது மெடிக்கலாக அது ப்ரூவன். இப்போ இங்கே டாக்டர்ஸு, இங்கே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க, அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன், நான் அந்த ஏரியாவுக்கு போக விரும்பலை. ஆனால் அடுத்தால ஒரு பிக்சர் போட்டு அது ஒன்றும் லைக் ஒன்றும் வரலன்னு வைங்க, என்ன வந்துடும்? டிப்ரெஷன் வந்துடும், மனச்சோர்வு வந்துடும் அநேக பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்கிறாங்க யங்ஸ்டர்ஸ், FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அவங்க நம்ம பார்ப்போம் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அவங்க போட்டிருக்க பிக்சர், அவன் படாத பாடுபட்டாலும் போடுற பிக்சர் அவங்களுடைய இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு என்ன, அதை பார்த்து ஒரு ஏக்கம், நம்ம ஏன் இப்படி ஆயிட்டோம், நம்ம வாழ்க்கையை இப்படி ஆயிட்டு வந்துடுது. ப்ரைவசி, செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாம் சோஷியல் மீடியாவில் நாம் நம்முடைய தனிப்பட்ட விவரங்களை, டேட்டாஸ் நம்ம போடுறோம், பிக்சர்ஸ், குறிப்பாக வாலிப பிள்ளைகள், பி காஷியஸ் போடுறோம். சரியான செக்யூரிட்டி செட்டிங்ஸோடு அது போடலைன்னா, பாதுகாப்பு செட்டிங்ஸோடு அது போடலைன்னா மற்றவர்கள் சரி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு, தவறாக உபயோகப்படுத்துகிறதற்கு, ஃப்ராட் பண்ணுறதுக்கு அது என்னவா இருக்கும்? வழிவகுக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அந்த செக்யூரிட்டி செட்டிங்லாம் செட் பண்ணிடுங்க. பேரண்ட்ஸ், பி அவர், ப்ளீஸ் பி அவர். எல்லாவற்றுக்கும் சைபர் புல்லிங் இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியும். ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க? ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாங்க. ஒரு ஒரு இன்சல்டேஷன் நடக்கு. ஓப்பனாக ஒரு பொய்யை சொல்லி ஹியூமிலியேஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது பிள்ளைகளுக்கு. இப்படிப்பட்ட இவைகளெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு வேறொரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அடிக்ஷன். ஒன்று, நேரம். இப்போ 2 மணி நேரம் 21 நிமிஷம் நமக்கு எத்தனைன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க, நான் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறது இல்லை. நாம் செலவு பண்ணுகிற நேரம் நன்மையான காரியங்களுக்கு செலவு பண்ணுறது இல்லை, அது தாண்டி நாம் செலவு பண்ணுகிற நேரம் யாருக்கு கொடுக்க வேண்டிய நேரம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:16, எபேசியர் 5:16, எபேசியன்ஸ் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நீங்க என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய நேரத்தை
பொல்லாத இந்த நாட்களிலே நீங்களும் நானும் இன்டர்நெட்லையும் சோஷியல் மீடியாலையும் விரயம் பண்ணக்கூடாது. வேதம் இன்னொன்னையும் அருமையாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:12 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:12, 1 Corinthians chapter 6 verse 12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆண்டவர் தேவன் உங்களை என்னையும் படைச்சு நம்முடைய ஆதி முற்பிதாக்களை படைத்து ஆளும்படியாய் சொன்னார். ரூல் பண்றதுக்கு, அடிமையாய் இருக்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம இவைகளெல்லாம் டெக்னாலஜியோ அல்லது சோஷியல் மீடியா யூஸ் பண்றது தப்பல்ல. நான் அதனால தான் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது சவால்கள் என்கிற தலைப்பை நான் முன்பாக வைத்தேன். சவால்கள், இது பாவம் அல்ல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, யூஸ்ஃபுல்லா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நேரம் ஒன்று, தவறான காட்சிகள். இன்னைக்கு ஒரு பாட்டை படிக்கணும்னு சொல்லி நம்ம நெட்டில் நம்ம சர்ச் பண்ணி பாட்டை போட்டால் அது பக்கத்திலே சீன்லாம் வருது. இந்த குறிப்பிட்ட தவறான காட்சிகளினாலே இணைக்கப்பட்ட, தவறான தொடர்பினாலே இணைக்கப்பட்ட 2-3 சகோதரர்களை நான் அறிவேன். நான் தனிப்பட்ட முறையிலே நான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கேன். நான் அதோடு நிறுத்திக்கிறேன். அது ஒரு சென்சிட்டிவ் ஏரியா. இன்னைக்கு வலைதளத்தில் அப்படிப்பட்ட காட்சிகள் வரும்போது, அல்ல சோஷியல் மீடியாவில் அப்படிப்பட்ட காட்சிகள் வரும்போது ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது உலாவுகிறவர்களாக இருக்கிறோமா? யோசேப்பு என்ன செய்தார்? ஓடினார். தாவீது என்ன பண்ணார்? உலாவினார். யோசேப்பு அந்த பாவ சோதனையில் வெற்றி பெற்றார். தாவீது அந்த பாவ சோதனையிலே தொற்று போனார். மறுபடியும் ஆண்டவர் அவரை இழுத்து கொண்டார், அது நமக்கு தெரியும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அந்த பாவத்திலே வீழ்ந்து போனார். ஓடுகிறோமா உலவுகிறோமா? தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. 3ஆவதாக, பொருளாதார சூழலிலிருந்து எழும் சவால்கள். பொருளாதார சூழலிலிருந்து எழும் சவால்கள். challenges arising from the economical environment. Challenges arising from the economical environment. நாங்கள்லாம் கிராமத்திலேருந்து வந்த, வில்லேஜிலேருந்து வந்த ஆளுங்க, குக்கிராமங்கள்லேருந்து. எங்கள் பெற்றோர்கள் கூட ஓடினதை பார்த்துருக்கேன். தாத்தா பாட்டிலாம் ரொம்ப சிம்பிள் லைஃப் அவங்களுக்கெல்லாம். தாத்தா ஊர், எங்கள் வீடுகளில் மட்டும் இல்லை, எல்லா வீடுகளிலும் அப்படி தான். தாத்தா ஒரு வயலுக்கு போவார் காலைல, பாட்டி என்ன பண்ணுவாங்க, கஞ்சி கிஞ்சிலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் ஒரு 4-5 மணிக்கு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு பந்து. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம 8 மணிக்கு தான் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு மிக்சர்லாம் சாப்பிட்டு நம்ம லைஃப் என்ன செய்கிறோம், அப்புறம் பசி எடுக்காது. அப்புறம் 10-11 மணிக்கு சாப்பிட்டு, டாக்டர் எப்போ சாப்பிட்டு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன செய்வோம். அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெருசாக இல்லை, அவங்களுக்கு பெரிய கனவுகள்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய தேவைகள் எளிமையாக இருந்தது. ஆனால் 1991 1991 இந்தியாவில் ஒரு பெரிய பொருளாதார புரட்சி நிகழ்ந்தது. ஒரு எக்கனாமிக்கல் ரெவல்யூஷன், எத்தனை தெரியுமான்னு தெரியல. அதிலிருந்து கன்சியூமர் கல்ச்சர், அதாவது நுகர்வோர் கலாச்சாரம் வந்தது. வாங்கும் திறன், பையிங் கெப்பாசிட்டி அதிகரித்தது. அதனால இப்போ என்ன நடக்குதுன்னா, நாம் என்ன, நம்முடைய சம்பாத்தியம் என்ன, நம்முடைய தேவை என்ன, நமக்கு என்னெல்லாம் நம்முடைய தேவை, நம்முடைய ஆசைகள் என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம கூட ஒருவேளை வாழ்க்கை துணி ஓடிட்டு இருக்கோம். எதை நோக்கி ஓடுகிறோம் என்று சொல்லி தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பணம் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமாய் மாறிவிட்டது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய உவமைகளில் 38 உவமைகள் புதிய ஏற்பாட்டில் சொன்னதில்லை, 16 உவமைகள் பணத்தை பற்றியது. பாவத்திற்கு அடுத்தால பணத்தை குறித்தான் அவர் பேசினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1970 யுஎஸ்ஏல ஒரு சர்வே பண்ணாங்க. அதில் 75% மக்கள்,
75% பீப்புள் அவங்க உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய வாழ்க்கையின் பிரதானம் என்னன்னு சொன்னதுக்கு எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை, ஹாப்பி லைஃப்னு சொன்னாங்களாம். ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு சர்வேல 71% பீப்புள், 71% மக்கள் நாங்கள் ரிச்சாக இருக்கணும், நாங்கள் என்னவா இருக்கணும், வசதியாக இருக்கணும். ஆனால் ஃபஸ்ட் சர்வீஸில் சொல்ல டாக்டர் செந்தில்நாதன் அன்னைக்கு சர்வே எடுத்தார். நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் ரிச் ஆகணும், அதிகம் வேலை செய்யாமல் நல்லா சம்பாதிக்கணும். நல்ல ஒரு ஐடியா தான். ஆமாம், பணம் தேவை. நல்ல கவனிங்க, பணம் தேவை. கல்ஃபில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக தேவை. இது டெம்பரரி, இங்கே நமக்கு சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்காது. ஊரில் ஒருவேளை டேக்ஸ் கட்டுறவங்களா இருந்தால் டேக்ஸில் பெனிஃபிட்லாம் கிடையாது. மற்ற கண்ட்ரீஸில், யூஎஸ்ஏல, கனடாவில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு நாள் நம்ம திரும்பி போகணும். நமக்கு பென்ஷன் கிடையாது. நம்ம கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து போகல. இங்கே கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் அங்கே போனால் பென்ஷன் கிடைக்காது. நம்முடைய தேவைகள் இருக்குது, ஹாஸ்பிட்டல் தேவைகள் இருக்கிறது, நம்முடைய எதிர்கால செலவுகள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வெளியே போயிட்டு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வெளியே வந்தாலே 1 லட்ச ரூபா இல்லாமல் போயிட்டு வர முடியாது. பணம் தேவை. நல்லா கவனிங்க, பேலன்ஸாக தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். பணம் தேவை. ஆனால் பண ஆசை தவறு என்று வேதம் எச்சரிக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு. பண ஆசை, the love of money is the root of all evils. All evils, all evils. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நான் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இந்த கல்ஃபில் இருந்திருக்கேன். சர்ச் செட்டிங்ஸ் மட்டும் இல்லை, ஒரு அசோசியேஷனில், கம்பெனிஸில் அட்வைஸராக இருந்திருக்கேன். இப்பவும் போய்கிட்டு இருக்கிறேன். அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறேன், யாரெல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வருமானத்தில் நிறைவாய் மன திருப்தியோடு இருந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்றதில்லை, அதிலேயே இருக்கணுங்கிறது அர்த்தம் இல்லை. தயவுசெய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ஒரு வீடு வாங்க வேண்டும், அதெல்லாம் நிச்சயம் தேவை. ஆனால் அதில் அவசரப்பட்டு தவறான வழியில் சம்பாதிக்க தொடங்கி அல்லது ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த மகத்தான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போனதை நான் பார்த்திருக்கிறேன். நாம என்ன நிலைமையில் இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு தெரியணும், நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும், நம்முடைய ஃபேமிலிக்கு தெரியணும். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், நான் சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளெல்லாம் ஊரில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க துபாய்க்கு போய் மண்ணை தோண்டி தண்ணி எடுக்கிற மாதிரி பெட்ரோல் எடுக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்மளை நினைக்காங்க. நம்மளை அப்படித்தான் சில சமயம் என்ன செய்கிறோம், அப்படி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பஹ்ரைன்லேருந்து ஒருத்தர் வருவார், இந்த ப்ளஸர் கார் அப்படின்னு நாங்கள் ப்ளஸர் கார் பின்னால் நாங்கள்லாம் ஓடுவோம். அவர் போய் இறங்கினோன்னு அங்கேருந்து அங்கேருந்து சென்ட் அப்படி அடிக்கும், கையில் வாட்ச், இங்கே ஒரு இது பிரேஸ்லெட், அது இது. அவர் பிறகு பட்டப்பாடி எனக்கு பிறகு அவர்கிட்ட ரொம்ப காலம் கழிச்சு தான் தெரியும், அவர் அதையும் வச்சுக்கிட்டு தான் அப்படி வந்திருக்காரு. அப்படி இருந்திருக்கிறார். அதை பார்த்து ஏன்ட்ட கேட்பாங்க, என் மக்கா என்னடா இப்படி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ நான் டீச்சர் பையன்ல, நான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆள். அதாட்டா ஃபாரிங்கு, அதுக்கு பேர் ஃபாரின் இல்லை, ஃபாரிங். இப்போ ஃபாரிங், அதான் ஃபாரிங். என்ன ஃபாரிங்? நேராக போகணும், ஆற்றுல தண்ணி அந்த மண் தோண்டி தண்ணி எடுத்து நம்ம விற்கிற மாதிரி. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பெட்ரோலை தோண்டணும், அழகாக பெட்ரோல் வரும், நேராக கொண்டு கண்ணங்கடையில் கொடுக்கணும், விற்கணும், அவ்வளோதான், முடிஞ்சுது, சிம்பிள். இதான் ஃபாரிங். இவ்வளவு ஈஸியாக இருக்க மக்கா, நம்ம போகணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. நம்மளே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஊரில். அதனால் தயவு செய்து உங்களுடைய நிலைமையை சொல்லி, இதான் என் சம்பளங்க, இதாங்க இது, இவ்வளோலாம் பிடித்தம் போக இவ்வளோ தான் கையில் நிற்குது, இங்கே நடக்கிற செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சேமிக்க முடியும், நீங்கள் அதையும் இதையும் பண்ணாதீங்க அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும், திட்டமிட வேண்டும். எல்லாருமே பணத்தாசைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் தெரியாமலே தவறு செய்து விடுகிறார்கள். சரியாக திட்டமிடுங்கள். வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு, என்ன நமக்கு தேவை, நம்ம என்ன செய்யணும். வீடு கட்டணும், தப்பு இல்லை. ஆனால் வீடு மேலே வீடு கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வீடு, இன்னொரு வீடு, இன்னொரு வீடு, தேவையில்லை.
நாம் இப்போ வாங்கி நம்ம கட்டி வச்சு நம்ம பிள்ளை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம காலமெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அப்புறம் நம்ம பிள்ளைக்கு வச்சுருப்போம், அவனும் யூஸ் பண்ண மாட்டான், அப்புறம் அவன் மகன் யூஸ் பண்ணிட்டு இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் நடக்கும். ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்காக ஓடுகிறோம், பிள்ளைகளுக்காக ஓடுகிறோம்னு. இப்போ என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை விட்டே ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாருக்காக சேர்க்கிறோம்? எதை சேர்க்கிறோம்? மத்தேயு 6:19-21 வரை வாசிங்க. மத்தேயு 6:19-21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். எங்க சேர்த்து வைக்கணும்? இங்கே சேர்த்து வைக்க வேண்டான்னு சொல்ல, தயவுசெய்து தப்பாக நினைக்கிறாதீங்க. சேர்த்து வைக்கிறது தவறில்ல, அளவுக்கு அதிகமாக ஒரு சேர்த்து வைப்பது, அந்த பணத்தை நம்முடைய தேவைகளை தாண்டி ஆசை கொள்வது, அதைத்தான் வேதம் எச்சரிக்கிறது. ஒரு பெரிய பணக்காரர் இறந்து போய் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி, அங்கே ஒரு பில்டிங், இங்கே ஒரு பில்டிங், இங்கே ஒரு ஷாப்பிங் மால். அந்த இறுதி உருவத்தில் 2 பேர் பேசிட்டு போனாங்களாம். என்னையா இது இவருக்குள்ள தான் விட்டு போகிறாரு, அவன் விட்டு தான் போகிறாரு, அப்போ இதையும் விட்டு தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது ஒருத்தர் பக்கத்தில் எரிச்சல் ஆகிட்டு, எல்லாத்தையும் தனியாக விட்டுட்டு போகிறாரு, பெரிய இதை மட்டும் எதுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிற இந்த வாழ்க்கையில் நாம் எதை பொக்கிஷமாக கருதுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். 4வதாக முடியப் போகிறது. 4வதாக ஆன்மீக சூழலிலிருந்து எழும் சவால்கள். ஆன்மீக சூழலிலிருந்து எழும் சவால்கள். Challenges arising from the spiritual environment. I would say current spiritual environment. Challenges arising from the spiritual environment. ஆன்மீக சூழலிலிருந்து எழும் சவால்கள். இன்று நம்முடைய ஆவிக்குரிய அந்த வட்டாரங்களில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நாம் ஒரு நல்ல சபையில் இருக்கிறோம், நல்ல போதனைகளினாலே வளர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் நான் பொதுவாக சொல்லுகிறேன், இந்த மதவாதிகளினாலே நம்முடைய கிறிஸ்தவ சமூகம், சபைகள், ஊழியங்கள் தாக்கப்படுகிற ஒரு நிலைமை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சத்தியத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடக்கிறதை நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:3-4 வரை வாசிங்க. 2 தீமோத்தேயு chapter 4 3-4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திடவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்திலே நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆரோக்கிய உபதேசம் இன்னைக்கு இல்லை. ஆரோக்கிய உபதேசம் இல்லை, கதை விடுறாங்க. கட்டுக்கதைகள், சுகபோக உபதேசங்கள், ஆசீர்வாத உபதேசங்கள், ஆறுதல் உபதேசங்கள். ஆறுதல் தேவை. ஆண்டவருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது ஆறுதல் தானாக வரும். ஆனால் அவைகளையே பிரதானப்படுத்துவதன் நோக்கம் என்ன? தங்களை இழுத்துக்கொள்ள, அல்லது ஜனங்கள் அப்படிப்பட்ட பிரசங்கிக்கிற ஊழியர்களை நாடி செல்லுகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆராதனை என்கிற பேரிலே நடக்கிற ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டங்கள் மனதை வேதனை செய்ய வைக்கிறது. மியூசிக், நல்ல பாடல்கள் ஏற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த பாடல்கள் மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது உண்மை, அது உண்மைதான். ஆனால் அதற்காக அந்த பாடல்களை ஏற்றினார்கள் என்பதற்காக
அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களை, ஆராதனை வீரர்களை, போதகர்களை அவர் ஒரு ஹீரோ வர்ஷிப்புகள் நடத்தும் போது அவங்க என்ன பண்றாங்க? இந்த ஆட்களை, இந்த கூட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சரியான உபதேசத்தை போதிக்கிறது இல்லை. போதிச்சா ஆள் போக மாட்டாங்க. சரியாக பரிசுத்தத்திற்கு நேராக, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவதற்கு நேராக சத்தியத்தை போதித்தால் கூட்டம் போகாது, கூட்டம் போகாது. அதனால என்ன செய்யறாங்க? இப்படிப்பட்ட ஜோடனைகள் நிறைந்த, ஆர்ப்பாட்டங்கள் நிறைந்த, எக்ஸைட்மெண்ட் நிறைந்த ஆராதனைகள் நடத்தப்படுகிறது. ஆராதனை நடத்தி 2 மணி நேரத்தில் 1.25 மணி நேரம் வர்ஷிப் நடத்தி 10 நிமிஷம் நேரம் இல்லை என்று சொல்லி எதையாவது ஒன்று பேசி முடித்து விடுகிற நாட்களிலே நீங்களும் நான் வருகிறோம். ஹீலிங் வர்ஷிப் கான்செர்ட் பைபிள் எந்த இடத்துல இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? ஒவ்வொன்றுக்கு டிக்கெட் அடிச்சு அதுக்கு பணம் பிரிக்கிற, அந்த கூட்டங்களுக்கு பணம் பிரிக்கிற இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்கள் வந்து பிரசங்கம் கேட்டு அங்கே போகும்போது, எப்பா பசியா இருக்காங்கப்பா, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி கரிசனை உள்ள ஆண்டவருடைய பேராலே நடத்தப்படுகிற கூட்டங்கள் இன்னைக்கு வசூல் செய்கிற காரியங்களை நான் பார்த்து வேதனைப்படுகிறேன். நீங்களும் அநேகர் வேதனைப்பட்டிருப்பீர்கள். யங்ஸ்டர்ஸ், ப்ளீஸ் பி காஷியஸ். வர்ஷிப் ஒன்றும் பெரிய இது இல்லை. வெளிப்பிராரத்தில், அவுட்டர் கோட்டில் ஆண்டவரை துதித்து பாடி, பரிசுத்த ஸ்தலத்தில், அதான் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த பேட்டர்ன். ஆத்துமாவில் அவரோடு இணைந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று அவரை முகமுகமாய் தரிசிக்கிற, அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அந்த அனுபவத்திற்குள்ளே நடத்துகிற பொழுது அந்த ஆராதனை முடிவில் தான் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும், ஒரு டெடிகேஷன் இருக்கும். அது இல்லாத ஆராதனைகள், வெறும் கூத்தும் கும்மாளம் இருக்கிற ஆராதனைகள் வேஸ்ட், வேஸ்ட். யங்ஸ்டர்ஸ், ப்ளீஸ் பி காஷியஸ். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. 2 Timothy chapter 3:14-15. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. But as for you, continue in what you have learned. But as for you, continue in what you have learned. கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் என்ன செய்ய? நிலைத்திரு. கற்று நிச்சயித்து, நல்ல ஒரு சபையில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், நல்ல ஒரு சபையில் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். சரியான சத்தியத்தில் போதிக்கிற நம்முடைய போதகர்கள், மூப்பர்கள், அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்து நமக்கு போதனை செய்த அருமையான ஜாக்போன், அகஸ்டின், ஸ்டான்லி போன்ற அருமையான தேவதாசர்களினாலே சத்தியத்தை சரியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதில் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சுகபோக உபதேசங்கள், ஹைப்பர் கிரேஸ், ஆராதனை என்கிற பெயரிலே நடக்கிற ஆட்டம் பாட்டம் கொண்டாங்களுக்கு விலகி நம்மளை பரிசுத்தத்திற்கு நேராய், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறதற்கு நேராய், ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு நேராய் நம்முடைய ஆராதனைகளும் செய்திகளும் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்து நீங்கள் அதிலே கவனமாக இருக்க கேட்கிறேன். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாசிட்டிவாக, நேர்மறையாக. எஸ், சமூக சூழல் அப்படித்தான் இருக்கிறது, தொழில் ஊடக சூழல் அப்படித்தான் இருக்கிறது, பொருளாதார சூழல் அப்படித்தான் இருக்கிறது, ஆன்மீக ஆவிக்குரிய சூழல் அப்படித்தான் இருக்கிறது. அப்படி நம்ம இருந்துடலாமா? இப்படித்தான் இருக்க முடியும், ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்று நாம ஏமாற்றிக்கொள்ள முடியுமா? இதைவிட மோசமான சூழலில் இருந்த ஒரு தேவதாசனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உற்சாகப்படுத்தி நாம் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-9 வரை வாசிங்க பிரதர். ஜெனிசிஸ் சாப்டர் 6 verses 5-9. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயும் இருந்தது.
அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. அடுத்த வசனத்தை வாசித்து முடிச்சிருக்கோம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். உத்தமனாக, நீதிமானாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக, எல்லா கொடுமையான சூழல் நிறைந்த அந்த நாட்களிலேயும், தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணின அந்த நாட்களிலேயும், மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அந்த கிருபை எங்களுக்கு தாங்கய்யா. அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இந்த பொல்லாத கொடுமை நிறைந்த தீமை நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே, நாங்கள் நீதிமானாய் உத்தமனாய் உம்மோடு சஞ்சரிக்க உம்முடைய கிருபை. we need your grace Lord, we need your grace, we need your grace Lord. ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம அவரை நோக்கி பாடி ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும் ஜெபமாய் பாடுவே. ஆண்டுடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தைக்காய், வசனங்களுக்காய் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய், வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாழும் இந்த காலத்தில் நாங்கள் சந்திக்கும் இந்த நடைமுறை சவால்களை ஆண்டவரே எதிர்கொள்வதற்கு தேவன் கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. அந்த சமூக சூழலில் காணப்படும் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, ஹல்லேலூயா, சவால்களை எதிர்க்க தேவன் கிருபை தாருங்க. ஆண்டவரே, தொழில்நுட்பம் வழியாய், ஆண்டவரே ஊடகங்கள் வழியாய் நாங்கள் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ள தேவன் கிருபை தாருங்க. பொருளாதார சூழ்நிலையால் ஏற்படும் ஆண்டவரே சவால்களை எதிர்கொள்ள தேவன் கிருபை தாருங்க. ஆவிக்குரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சூழ்நிலையால் ஏற்படும் சவால்களை சந்திக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய கிருபையினால ஜெயித்திருக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. ஹல்லேலூயா. அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே சமூக ஆண்டவரே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த சவால் நிறைந்த நாட்களில் ஆண்டவரே தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்ட தேவன் கிருபை செய்யுங்க அப்பா.
ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. நம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவன் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுங்க, உயருங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் கிருபையும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். வாக்குத்தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். நம்மோடிருந்து நடத்துவார், முடிவு பரியந்தம் தாங்கிடுவார். நம்மோடிருந்து நடத்துவார், முடிவு பரியந்தம் தாங்கிடுவார். ஒரு போதும் விலகிடார், ஒரு நாளும் கைவிடார். ஒரு போதும் விலகிடார், ஒரு நாளும் கைவிடார். நாம் இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்கள் கொடுத்து வாழ்த்து விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you.